எங்கனா போயிருந்தீங்க? நான் தினத்தோட எங்க போவேன்? வேலை தேடி போவீங்க. வேலை தேடி தான் போவேன். வேலை தேடி போனீங்களா? வேலை கிடைச்சிட்டானா? ஆமா, நான் தினத்தோட வேலைக்கு போறேன். வேலை தேடி போற இடத்துல பணம் கேட்கறாங்க, லட்ச கேட்கறாங்க. வேலைக்கு வேலையே கிடைக்கலமா? இத பாருங்கடா, லஞ்சம் கொடுத்து வரவே நமக்கு தேவையில்லை. தேவை கிடையாது. உயிர் கேட்டு ஊதி கிடைச்சா போதும். ஆமா, நம்ம கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. முயற்சி முன்னேறணும், அடுத்தவங்க உழைப்புல முன்னேறக்கூடாது. அண்ணா, லஞ்சம் கொடுத்து வரவே தேவை கிடையாது. தேவை கிடையாது. ஒரு தங்கச்சி இருக்கிற வரைக்கும் நீ ஒரு காலம் கவலைப்படவே கூடாது. அண்ணா, நான் கூலி வேலைக்கு சென்றாவது நான் சாகு வரை அமெரிக்காவுக்கு சாப்பாடு போல என் மனசுல தெம்பு இருக்கு. அண்ணா, வேலை கிடைக்கலாம் என்னன்னா இத பாருங்க, ரொம்ப பசியா இருப்பீங்க. அண்ணா, நேற்று டாக்டர்ல போயிருந்தோம் பாத்தீங்களா? ஆமா, அங்க எனக்கு கூலி கொடுத்தாங்க. அந்த சம்பளத்தை வச்சு இன்னைக்கு கோழிக்கறி எடுத்து சமையல் செய்திருக்குண்ணா. ஐயோ தங்கச்சி, நாத்துல போயிருந்தியா? உங்களுக்கு தெரியாதமா அந்த வேலைக்கு? இத பாருங்க, நான் நாத்திர போவேன், களை பறிக்க போவேன், அரை பறிக்க போவேன். அண்ணா, நான் சாகு வரை அண்ணன் உட்கார சாப்பாடு போடுவேன். அண்ணனுக்கு தெரியாம என்ன வேலைக்கு அனுப்பிச்சு வேலைக்கு போய்க்கிறேன். ஆமாண்ணா, என் தங்கச்சியா தங்கச்சி தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணா, ரொம்ப பசியா இருப்பீங்க, வாங்க சாப்பிடுங்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் உனக்கு அண்ணன் வீட்டு பாசம், உனக்கு சாப்பாடு 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 தான். அம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஓடி வந்திருக்கிறேன். எனக்கு சந்தோஷமா? ஆமா. அது என்ன? அது அம்மா தங்கச்சி, ஒரு தாய் தந்தை இருந்திருந்த ஆள் உனக்கு நேரத்தோட உனக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் ஒரு அண்ணனாக பிறந்து விட்டேன். நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க, கேவலம் பேசுறாங்க. அதனால உனக்கு திருமணம் செய்யப்படுறேன். எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், இதை தவிர உனக்கு வேற பேச்சே இல்லையா? அண்ணா, நான் வீட்டுல இருக்கிற ஒரு பாரமா இருக்கிறது ஏழைய குட்டிய பார்த்து இறங்கி என் உயிரை விட்டுது. அண்ணா, கல்யாணத்தை பத்தி இந்த நாளைக்கு பேசவே கூடாது. ஏமா அண்ணா, இத பாருங்க, தாய் இல்லாத நேரத்துல தாளாட்டி வளர்த்தீங்க. தாய் பார்த்து இப்படிதான் இருக்கணுமே, உன் அரவணைப்புலதான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இருக்கும்போது அண்ணா, உன்னை விட்டு பிரிய இருக்குமான வந்துடா. அப்படியா? ஆமா தங்கச்சி, என்னை விட்டு போகிறதுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமாண்ணா, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. காலம் ரொம்ப கெட்டு போய்க்கணுமா? அதனால உனக்கு நல்லது ஒரு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வச்சு கண்கொள்ள பார்ப்பது அண்ணா ஆசைப்படுறேன். பாக்குறவங்கள உன்னை கேவலமா பேசுறாங்க. ஆமா, ஒரு தங்கச்சி வீட்டுல வச்சுக்கிட்டு எப்படி ஒரு தாரி தரமா சுத்தலாம் பாருங்க. நாட்டு மக்கள் உன்னை கேவலமா பேசுறாங்க. அண்ணா, 4 பேர் உன்னை கேவலமா பேச அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் திருமணம் செய்து கொண்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறதுதான். அதனால இத பாருங்க, திருமணம் செய்யறதுன்னு முடிவாகி போச்சு. அப்ப இருக்கும்போது ஏன் விருப்பப்படிதான் எனக்கு நீ மாப்பிள்ளை பார்க்கணும். தங்கச்சி, உன்னுடைய விருப்பப்படி. ஆமா, எப்படி சொல்லுமா? இத பாருங்க, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, நான் திருமணம் செய்திருக்கிறேன். இந்த காலத்துல வீட்டோட மாப்பிள்ளை யாரு வருவாங்க? இத பாருங்கண்ணா, அண்ணா, வீட்டோட மாப்பிள்ளை யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் அது கூட கேட்டேன். அதனால தாலி எப்ப பார்த்தாலும் திருமணமே வேண்டாம். ஆமாண்ணா, உனக்கேத்த மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, வீட்டான மாப்பிள்ளையும் பார்த்தா வச்சு. எனக்கேத்த மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, படிச்ச மாப்பிள்ளை, பண்புள்ள மாப்பிள்ளை. ஆமா, அது யாரு? அது நம்ம அத்தி ஊருக்கு மத்தவங்க சேகரதால உனக்கு வீட்டான மாப்பிள்ளை. அப்படியா? அண்ணா, இத பாருங்க, இதனால் வரையும் நான் திருமணம் வேண்டாம் வேண்டாம் வரைத்தேன். அப்ப இருக்கும்போது இன்னைக்கு நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன்னா ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணா பிறந்தா 2 உறவு நினைக்கணும். 2 உறவு. ஒண்ணு தாய் உறவு, தாய் உறவு. இரண்டாவது தாய் மாமா உறவு. அண்ணா, நமக்கு தாய் உறவு தான் அத்து போச்சு. தாய் மாமா உறவாது நினைக்கணும். அதனால மாமன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணா, மாமனை நான் திருமணம் செய்திருக்கலனா வேற யாரு திருமணம் செய்திருப்பாங்க? அப்ப இருக்கும்போது அத்தை மகனுக்கு சம்மதம் சொல்லிக்க யாருமே கிடையாது. அத்தை மாமாவை சின்ன வயசுலயே மாமாவை விட்டு இறந்துட்டாங்க. அப்ப இருக்கும்போது மாமன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உடம்பு இருந்தாலும் பரவாயில்ல. நான் மாமனை திருமணம் செய்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இப்போது பாரு, அஞ்சு ஒரு சென்று அத்தமாவை பார்த்து உனக்கு சேகரிக்கும். நான் பரிசு போட்டுறேன். பட்டாசு விடுறாங்களா? ஆமா, சின்ன பொண்ணு ரொம்ப பேசிருக்கீங்க. அண்ணா, பட்டாசு விடுறாங்களா? பட்டாசு விடுறாங்க, ரொம்ப ஜாலியா. அங்க போவாங்கம்மா. போயிட்டு வர வரையில